வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கும்பராசி. ஸோ கும்பராசி இது நீர், இது ஆக்சுவலாக காற்று ராசி, ஆனால் நீரும் வேலை செய்யும். அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியாக கலந்து பார்க்கலாம். வெஸ்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இது நீர், இது காற்று, ஆனால் நீரும் வேலை செய்யும். உங்களுக்கும் திருச்செந்தூர் சூப்பராக வேலை செய்யும். திருச்செந்தூர் நல்ல வேலை செய்யும். ஏன்னா இது தலைமை பண்பு கொண்டது கும்பம்ன்றது, நல்ல வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு இதில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் யாருக்காவது வாய்ப்புகள் இருந்தால் கர்நாடகாவில் கொக்கே சுப்பிரமணியா போயிட்டு வரலாம். சரியான கோவில், செம பவர். அது வாசுகி பாம்புலாம் இருந்து தவம் பண்ண கோவில். அது கொக்கே சுப்பிரமணியா போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே நாக சுப்பிரமணியர் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். நீங்கள் காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நாக சுப்பிரமணியர் இருக்கார். திண்டுக்கல் மெயினில் ஒரு பஸ்ஸு போகிற ரோட்டில் ஒரு ஓரமாக சின்ன நாக சுப்பிரமணியர் இருக்கார். ஆனால் அவர் சின்ன கோவில் நம்ம நினைப்போம், ஆனால் அவர் பண்ணுற வேலைகள் பெரிய பெரிய வேலை, அவ்வளோ பவர்ஃபுல். திண்டுக்கல் மெயின் ரோட்லேயே அது வரும், சரிங்க? ஏதோ ஒரு காலேஜ் பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பர், சரியான பவர் அந்த கோவில். இவங்களுக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் நேரம் கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. ஏன்னா சொல்லுவோம், சார் கையில் காசு இல்லை, எங்கே சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு. இன்வெஸ்ட்மெண்ட்னா லட்சம் கோடிகள் இல்லை, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்கி வச்சாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம நிறைய பேர் இது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுற நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நாள் ஹோரையெல்லாம் சொல்லி இந்த டைமில் வெள்ளி காசு வாங்குங்க, இந்த டைமில் தங்க காசு வாங்குங்கலாம் சொல்லுவேன். அப்போ சின்னதாக ஒரு 150 ரூபாய் ஒரு பிரியாணி விலை ஒரு வெள்ளி காசுன்றது தொடர்ந்து ஒரு 6 வாரம் வாங்கிட்டு வாங்க, எவ்வளோ மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அது எங்கெங்கேருந்தோ அது தானாக உங்ககிட்ட வரும். அதுதான் எனர்ஜி அட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போனோன்னா திருச்செந்தூர் தான் டிஃபால்ட்டு. லவ் நிறைய பேருக்கு செட் ஆகும். அதாவது இந்த 5-6 வருஷம் நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸே பேசாமல் இருப்பாங்க. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போன உறவுகள்லாம் திருப்பி தானாக வரும். ஏன்னா 7 சனி முடிய போகுது. இந்த வருஷம் கடைசியில் ராகுலாம் அவங்க வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நல்ல ஏறுமுகம், சரிங்களா? அதனால் பிரிஞ்சு போன உறவுகள்லாம் திரும்பி வரும். லவ்வை மேரேஜாக மாற்றணும்னா திருத்தணி. ஏன்னா முருகரே வள்ளியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இடம்னா திருத்தணி தான். அங்கே திருத்தணியில் வழிபடலாம். இல்லை திருச்செந்தூர்லேயே வள்ளி அம்மா குகை இருக்குது, நீங்கள் அங்கே வேண்டலாம். இல்லையா இந்த சாமி ஃபோட்டோங்க வீட்டில் இருக்குது, முருகர் ஃபோட்டோ எங்கே வச்சா முருகான்னு கூப்பிட்டாலே வர, ஒரு ஃபோட்டோ வச்சா கூட வராமல் இருப்பாரா? அந்த ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. எப்போ முடியுதோ அப்போ அங்கே போயிட்டு வாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா பத்திரிக்கை போய் வச்சுட்டு வாங்க. அது கூட போக முடியலாம், ரொம்ப தப்பு. அதான் போயிட்டு வாங்க. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்க போதா திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துடுங்க. இது போயிட்டு வர ரொம்ப நல்லது. நீங்களும் சனிக்கிழமை ராத்திரி அங்கே தங்குற மாதிரி பாருங்கள். எந்த பெரிய கோயில் போனாலும் உங்களுக்கு சனிக்கிழமை ராத்திரி தங்குற மாதிரி பாருங்கள். ஆண்டவனை சனி ஹோரையில் கடவுளை பார்க்குற மாதிரி பாருங்கள். சுப்பிரமணியர்னு பேர், கந்தன் முருகன்னு கிடையாது, சுப்பிரமணியர் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன், உங்களுக்கு செவ்வாய் சனி காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகும். அது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா? நீங்கள் அது வேண்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெட்டில் வந்து கொக்கே சுப்பிரமணியர் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுங்க. அத வேண்டுங்க. இல்ல வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா நான் இந்த கோவில்ல சொல்லி கூட எதனா கொண்டு வர முடியுமான்னு கூட பார்க்கலாம். ஃபோட்டோஸ் நம்ம அடிக்கடி போற கோவில் தான். ரொம்ப பவர்ஃபுல். கொக்கே சுப்பிரமணிய கதைய ஒரு நாள் நம்ம இதே இன்டர்வியூல குடுப்போம். ரொம்ப பவர்ஃபுல். இது வேண்டிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு தேடுறவங்க வந்து தயிர் சாதம் இதெல்லாம் அன்னதானமா குடுக்குறது ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியத்துக்கு தேடுறீங்கன்னா, லட்டு, பூந்தி, கல்கண்டு இதெல்லாம் அ ஒண்ணு கோவில் ஸ்தலங்கள்ல குடுக்கலாங்க. அப்படி இல்லன்னா, அ காப்பகங்கள் காப்பகங்கள்ல குடுங்க. கோவிலும், காப்பகங்களும் ஒண்ணு தாங்க. ஆ ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா. நீங்க எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு. நீங்க காப்பகங்கள்ல தான் இன்னும் ஏங்குற குழந்தைங்க இருக்கு. நீங்க அங்க போய் குடுக்கும்போது, அவங்கலாம் மனசார வாழ்த்துவாங்க. கல்யாணமும் சீக்கிரம் கைகூடும். குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா கைகூடும். இத வந்து நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்க. தத்தெடுத்து 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு குழந்தை அவங்களுக்கு இன்னொரு குழந்தை உருவாயிடும். அதுதான் பவர். குழந்தைங்களோட பவர். அதனால நீங்க வந்து காப்பகத்தில போய் குடுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு இன்னொன்னு என்னன்னா, பாலமுருகர். குழந்தை முருகர் விளையாட்டுத்தனமா குழந்தையா இருக்கிற முருகர், மயிலோட விளையாடிட்டு இருக்க மாரி இருக்கும். அந்த முருகர் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நம்ப சொன்ன தெய்வங்கள், முருகர் வழிபாடுகள் இத ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா அமையும். இப்ப உங்களுடைய ராசிக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்? ஜென்ரலா வாழ்க்கை எப்படி இருக்கும்? பணம் எப்படி வரும்? யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்கு? யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும்? லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமா மாறும்? யார் யாருக்கெல்லாம் மகப்பேறுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு? யாருக்கு வெளிநாடு போக முடியும்? பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம்? ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும்? பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா? யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம்? எல்லா கௌமாரகமான அப்படி இல்லை. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க. அஸ்ட்ராலஜினா என்னங்க? பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழனி. அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இருக்கிற இடம். அக்னி வீடு இது. பிரம்மஸ்தானம். இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன், விஷ்ணு எல்லாரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது? திருத்தணி. லவ்வும் இதே தான். அனாகதம்ன்றது நெஞ்சு. லவ்வும் இதே தான். வள்ளியோட ஒரு கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது? நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா? இது எங்கே இருக்குது? சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்லா படிப்பு வரும். அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க யார்? பழமுதிர்ச்சோலை. கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான். அதோடைய வாசல் தான் துரியம். இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே. போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை, முருகனுடைய அந்த வடிவத்தை, உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர். இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு.
இருக்கும். 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆச்சு. நான் திருப்பியும் பண்ணலாமா வேணாமா இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும். சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும். வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.